பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட மறக்காமல் பகிர்ந்துக்குங்க. கண்டிப்பாக இது குறித்த தெளிவை அனைவரும் பெறலாம். சித்தர் இது சாதாரண வார்த்தை இல்லைங்க. அவங்களோட பிறப்பு இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது, அல்லது சில சமயங்களிலே அவர்களே விருப்பப்பட்டு இந்த பிரபஞ்சத்திற்குள் பிறப்பெடுத்து வருகிறார்கள். சித்தம் தெளிந்தவர்கள், சித்து கைகூடப்பட்டவர்கள், இந்த மாதிரி பல விளக்கங்கள் அவர்களுக்கு கொடுப்பார்கள். இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறது ரொம்ப 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 சின்ன விஷயம். சித்தர்களை பற்றி ஒரு தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம். ஏன்னா அவர்களை பற்றி முழுவதுமாக அறிந்து கொண்டாலோ தெளிந்து கொண்டாலோ இவ்வாறு பேசுவதற்கு நாமும் இங்கு இருக்க மாட்டோம். காரணம், நாமும் அந்நிலைக்கு சென்று விடுவோம். ஒரு அடிப்படை புரிதல் எப்பொழுதுமே சித்தர்களை பற்றி நமக்கு இருக்க வேண்டும். காரணம், எல்லோருமே மனிதர்களாக பிறக்கின்றோம். சில பேர் பக்தர்களாக மாறுகின்றோம், சில பேர் அடியார்களாக மாறுகின்றோம். ஆனால் சித்த நிலை அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான நிலையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இப்போ ஒரு இறைவனுக்கு அல்லது தெய்வத்திற்கு பக்தனாக வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில நிலைகளை தாண்டினால், மனதிலேயே அகங்காரம் இல்லாமல் அதை கடந்த நிலைக்கு நாம் செல்லும் போது உண்மையான பக்தனாக மாற முடியும். அடியாராக மாற வேண்டும்னா தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விட்டால் அடியாராக மாறிவிடலாம். நாயன்மாராகவோ ஆழ்வாராகவோ ஆக வேண்டும் அப்படின்னா அந்த இறைவனை பற்றி கொண்டவர்கள், அவரை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு பற்றி கொண்டவர்கள் நாயன்மார்களாகவும் ஆழ்வார்களாகவும் இருக்கிறார்கள். இன்றளவும் ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் பற்றி தொகுத்து வழங்குவதற்கு இந்த காலத்திலே ஆள் இல்லை என்று கூட கூறலாம். அத்தனை ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தன் செயலை வெளியே தெரியப்படுத்தாமல், அது ஒரு வகையாக இருந்தாலும் சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயரிய நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக குரு வழி உபதேசம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்திருக்க வேண்டும். இப்போ அதுவும் நம்மளோட இந்த பாரத பூமியில் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றளவும் நம்ம சதுரகிரி மலைக்கோ வெள்ளியங்கிரி மலைக்கோ அல்லது கொல்லிமலை, இந்த மாதிரி மலைப்பாங்கான பிரதேசங்கள் இருக்குது இல்லையா, பிரான்மலை, இந்த மாதிரி பகுதிகளில் சித்தர்களுடைய நடமாட்டத்தை சில பேர் சூட்சமமாக உணர்ந்ததாக குறிப்பிடுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் பௌர்ணமி கிரிவலத்தின் போது திருவண்ணாமலையிலே சித்தர்களுடைய அந்த சூட்சம நடமாட்டத்தை கண்டதாக சில பேர் கூறுவார்கள். அதெல்லாம் பொய் என்றெல்லாம் இல்லை. சில பேருக்கு அந்த அனுகிரகமானது கிடைக்கப்பெறுகிறது. அதன் வாயிலாக அவர்களுடைய நடமாட்டத்தையாவது அவர்கள் பார்ப்பதற்கு கொடுத்து வைத்திருக்கிறது. அப்போ குரு மூலமாக உபதேசம் பெற்றவர்கள் சித்தர்கள். அதில் இந்த அட்டமா சித்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்டமா சித்துக்களையும் கைவர பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் வெகு சிலர் தான். நம்ம நிறைய சித்த பெருமக்களை பற்றி பார்த்தாலுமே இந்த 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அந்த 18 சித்தர்களும் பார்த்திங்க அப்படின்னா சித்த பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தர் அப்படிங்கிறவர் சிவபெருமான், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவருடைய வழியில் இவர்கள் எல்லாம் மேற்கொண்ட பயணத்தின் காரணமாக இந்த பூமியிலே என்ன நிகழ வேண்டும், என்ன நிகழ்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய சித்தராஜ்யம் அப்படிங்கிறதையும் அவர்கள் ஆற்றுகிறார்கள் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த சித்தர்கள் அப்படிங்கிறவங்க அட்டமா சித்துகளை நிகழ்த்துபவர்கள் மட்டுமா அப்படின்னா, இவர்களெல்லாம் சொல்லப்போனால் இன்றைய காலகட்டத்திலே பெரிய பெரிய விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக நிறைய வேதிப்பொருட்கள் எல்லாம் நமக்கு தெரிகிறது. அதனால் நிறைய பொருட்களை கண்டுபிடிக்கிறார்கள். அதெல்லாம் வேறு விஷயம். ஆரம்ப காலகட்டத்திலே வெறும் தாவரங்கள் தான் இங்கு இருந்தது, மூலிகைகள் தான் இருந்தது. அம்மூலிகைகள் எதற்காக என்பதை ஆராய்ந்து ஒவ்வொரு மூலிகையும் வேறு வேறு விதங்களில் பரிசோதித்து சேர்மானங்களை உருவாக்கி அதன் மூலமாக என்ன வினை நிகழ்கிறது என்பதை ஆராய்ந்தவர்கள் சித்தர்கள். அந்த வேதியியலிலே இன்றைக்கெல்லாம் முனைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கெல்லாம் மேற்பட்டு பல விஷயங்களை கண்டறிந்தவர்கள். மண்ணையும் பொன்னாக்கக்கூடிய வித்தையை கற்றிருந்தார்கள்.
தகரத்தையும் தங்கமாக்கக்கூடிய வித்தியைகளை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்படி இந்த பூ உலகிலே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை இயற்கையோடு சேர்ந்து அதனுடன் பயணித்து அதன் தன்மை மாறாது அதனை பயன்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றிருந்தார்கள் அப்படின்னா சித்தப்பெருமக்கள். சித்தப்பெருமக்கள் அவர்களாக பிறப்பெடுப்பார்களா அப்படின்னு கேட்டால், அவர்கள் விரும்பும் போது பிறவி எடுத்து இந்த பூ உலகிற்கு வருகிறார்கள். வந்து அவர்களுடைய வேலை முடிந்த பின் மீண்டும் சூக்ஷமமாகவே மறைந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது நிறைய பேரோட கூற்று. இன்றைக்கும் சித்த வைத்தியம் வந்துட்டு பெரிய அளவில் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஈடுபாட்டை பெற்றிருக்கு அப்படின்னா, சித்தர்கள் வகுத்து கொடுத்த அந்த ஃபார்முலாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சில சூத்திரங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். அதன் வாயிலாக அதை எடுத்து தான் நமது மருத்துவத்திலே அதை பயன்படுத்துகிறார்கள், சித்த மருத்துவத்திலே. அதன் மூலமாக தீராத பல நோய்களையும் தீர்த்து வைக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் யோகத்தை கற்றுத்தந்ததும் சித்தர்கள்தான். அதை பல வடிவங்களிலே அதை முயற்சி செய்து அதன் பலன் என்ன என்பதை உணர்ந்து நமக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். சித்தர்கள் சொல்லப்போனால் தன் உடலையே பரிசோதனை கூடமாக பயன்படுத்தியவர்கள். ஏன்னா இன்றைக்கி பரிசோதனை கூடம் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. எலி மேலே மற்ற விலங்குகள் மேலே பரிசோதித்து என்ன விடை கிடைக்கிறது என்பதை அறிகிறார்கள். அன்று அப்படி கிடையாது. சித்த பெருமக்கள் தன் உடலையே பரிசோதனை கூடமாக மாற்றிக்கொண்டு அதிலே பல வினைகளை ஏற்படுத்தி அந்த வினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான மருந்துகளையும் மூலிகைகளின் வாயிலாக கண்டறிந்து கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விஞ்ஞானம், ஜோதிடம், பௌதீகம் இந்த மாதிரி பல விஷயங்களிலும் அவர்களை ஒரு ஒப்பீடு செய்ய முடியாத அளவிற்கு பல விஷயங்களை கண்டறிந்தவர்கள் அப்படின்னம்னா அது சித்த பெருமக்களை சொல்ல முடியும். அப்போ இப்படிப்பட்டவர்கள் இன்றளவும் நம்முடன் வசிக்கிறார்களா அப்படின்னா, எப்போவுமே மனிதர்களிலிருந்து தனித்து தான் அவர்கள் இருக்க விரும்புகிறார்கள். இந்த மனித குலம் அப்படிங்கிறது எப்போவுமே தனக்கு அப்படிங்கிற அந்த தன்மைக்குள் எப்பொழுது வந்தார்களோ அப்பொழுதே அவர்கள் அதனை நின்று விலகி இருக்கத்தான் பார்க்கிறார்கள். சித்தர்களுக்கு ஜாதி கிடையாது, சமயம் கிடையாது, மதம் கிடையாது, மாச்சரியம் கிடையாது. எப்போவுமே ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு, சாஸ்திரங்களுக்கு அப்பாற்பட்டு, சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்டு தன்னுள்ளே குடியிருக்கின்ற ஜீவனை, அந்த சிவத்தை உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய கூற்றும் கூட. இன்றளவுமே நிறைய சித்த பெருமக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. சூட்சமமாகவோ அல்லது வாழ்கின்ற சித்த பெருமக்களையோ நம்மால் பார்க்க முடிகிறது. தனித்தே இருப்பார்கள், அதிகமாக பேசுவது இல்லை. அவர்களின் வாயிலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தையானாலும் அது திருவார்த்தையாக இருக்கும். அவர்கள் பணத்திற்கு எப்பொழுதுமே அடிமையானது கிடையாது. ஆனால் இன்றளவும் நாம் வாழ்கின்ற சில சித்த பெருமக்களை எதேர்ச்சியாக கண்டால் கூட அவர்களிடம் நாம் சென்று வேண்டுவது என்னவாக இருக்கிறது என்றால், எனது பண கஷ்டத்தை தீர்த்து கொடுங்கள் அப்படின்ட்டு. முன்வினை, நல்வினை, தீவினை, இவ்வினைகளை அறுக்க வல்லவர்கள் சித்த பெருமக்கள். நீங்கள் உண்மையாகவே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை உணர வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த சித்தர்களாக இருப்பார்கள். அவர்களை நாம் நேரில் சென்று தரிசிக்க இயலாதுதான். ஏன்னா அந்தளவுக்கு மனப்பக்குவத்தை நாம் இன்னும் அடையவில்லை. அதனால்தான் சித்தராலயங்கள், ஜீவசமாதிகள் இந்த மாதிரி இருக்க இடங்களுக்கெல்லாம் போனால் அந்த அதிர்வுகளை நம்மால் உணர முடியும். ஒருவேளை நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாமும் அந்த சித்த நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று இருப்பவர்கள். ஏன்னா உடனே அந்த சித்தர் நிலையெல்லாம் அடைவது இயலாத காரியம். ஏன்னா அந்த தனக்கு என்ற அந்த ஒரு கருத்துருவாக்கம் இல்லாமல் பொதுவாக எப்பொழுது ஒருவர் சிந்திக்க ஆரம்பிக்கின்றாரோ, அனைவருக்குமானது அப்படிங்கிற அந்த தன்மை எப்பொழுது மனதிற்குள் வருகிறதோ அதுதான் ஆரம்ப நிலையாக இருக்கக்கூடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பொதுநலமாக வாழ ஆரம்பிக்கும் பொழுது, அனைவருக்குமாக வாழ ஆரம்பிக்கும் போது, நம்முள் இருக்கின்ற அந்த சிவத்தை உணர வேண்டும் என்று இருக்கும் பொழுது, நாம் இதை மட்டுமே கோரிக்கையாக சித்த பெருமக்களிடையே வைக்கும் பொழுது, நம் நல்வினை தீவினைகளை அறுத்து அதிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வந்து அதற்கு அடுத்த படியை அவர்கள் நமக்கு காட்டுவார்கள் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர்களை போற்றி பாடுவதாலோ, அவர்களுக்கு பூக்களால் அலங்கரிப்பதாலோ, அர்ச்சனை செய்வதாலோ, இன்னும் பல ஆடம்பரங்களை செய்வதாலோ சித்த பெருமக்கள் எப்பொழுதுமே அதற்கு மயங்குவதில்லை. ஏன்னா அவர்கள் இதுக்கெல்லாம் மிகவும் அப்பாற்பட்டவர்கள், சித்தராஜ்யம் நடத்தக்கூடியவர்கள்.
இந்த பிரபஞ்சத்திலே எந்த காலத்திலே என்ன மாற்றம் வர வேண்டும் என்பதை கூட அவர்களால் முடிவு செய்ய முடிகிறது என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட ஆற்றல்வாதிகளாக இருப்பார்கள் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். இன்றைக்கும் மருத்துவமாகட்டும், வானவியலாகட்டும், ஜோதிடமாகட்டும், யோகமாகட்டும் பல துறைகளிலே வல்லுநர்களாக இருந்து இன்றளவும் வாழக்கூடிய நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்றால் அது இந்த தர்மத்தின் அடிப்படை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதில் ஏதும் மாற்றம் வேண்டும் என்றும் நினைத்தாலுமே கூட அதை பற்றி ஆராயக்கூடிய நபர்கள் தற்காலத்திற்கேற்றவாறு அதை பற்றி ஆராயக்கூடிய வகையிலே சித்த பெருமக்கள் அவதரித்து அதற்கான விடையும் அளித்து செல்வார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது ரொம்ப 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 அடிப்படையான விஷயம். இதில் சில பல புரிதல்கள் தவறாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மை ஒன்றே ஒன்று தான். சித்த பெருமக்கள் அனைத்தையும் கடந்தவர்கள். அவர்களுக்கு ஆசா பாசங்கள், ஜாதி மத பேதம் எதுவும் கிடையாது. அவர்களுக்கு ஒரே ஒரு தத்துவம், இந்த உடலிலே குடிகொண்டிருக்கின்ற அந்த ஒரு அரும்பெரும் ஆற்றல், அந்த சிவத்தை உணர்ந்து கொண்டு அதனிடையே ஐக்கியமாகிவிடும் பொழுது இந்த உடலும் கோவிலாகும், ஜீவன் சிவமாகும் அப்படிங்கிறது தான் அவர்கள் நமக்கு எடுத்து கூறுவது. அதை நோக்கிய பயணம் எப்பொழுதுமே நம்முள் இருக்கின்ற அந்த சிவத்தை நமக்கும் உணர செய்யும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அன்பர்களே, உணர்ந்து கொள்ளுங்கள். இதை பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்படும். கண்டிப்பாக சித்தராலயங்களுக்கெல்லாம் போகும் பொழுது அங்கே அமைதியாக ஒரு 1/4 மணி நேரமாகவது அமர்ந்து தியானித்து வரும் பொழுது மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதி தான் நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இது மனதிற்கு சரின்னு பட்டால் இதை பற்றிய புரிதல் உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.